நல்ல பிராண்டடான கம்பெனிகளில் போய் பிராண்டடான ஜுவல்லரி ஷாப்ஸு. ஏன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வாங்குனீங்கன்னா, அதோடைய பியூரிட்டியே உங்களுக்கு தெரியாது. அந்த பியூரிட்டிலாம் நீங்க செக் பண்ணி வாங்கணும். 1 மில்லிகிராம் அப்படிங்கும்போது ரொம்ப கண்ணுக்கு தெரியாம சின்னதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பியூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருப்பாங்க. அந்த கடையில போய்லாம் வாங்குனீங்க அப்படின்னா, அப்புறமா அதோட பியூரிட்டிலாம் குறையுது வைக்குதுன்னு நீங்க யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதனால கொஞ்சம் நேரம் கொடுத்து கொஞ்சம் மெனக்கெடல் தான். ஆனா, நீங்க வந்து எனக்கு காயின்ஸா வாங்கி வைக்கிறது தான் சேஃபு. எனக்கு அதுதான் வந்து நீண்ட காலத்துல வந்து உங்களுக்கு அப்புறமா நீங்க என்னவா பண்ணிக்கலாம் நீங்க. அது அவங்கள்ட்டயே குடுத்து கூட நீங்க பணமாக்கிக்கலாம். இல்ல வேற எங்க குடுத்தாலும் உங்களுக்கு பணமாக கிடைக்கும். ஆனா மறந்துராம பியூரிட்டி செக்கிங் என்பது மிக மிக முக்கியமானது. இப்பலாம் பில்லிங்கும் நீங்க சேர்த்து வச்சுக்கிறது முன்னலாம் பில்ல தூக்கி போட்டுருவோம் வீட்ல. ம். இப்பலாம் அப்படி கிடையாது. நீங்க நகைகளா வாங்குனாலும் சரி, பில்லிங் மஸ்ட்டு. பில்லிங்க எப்போதுமே பத்திரமா சேர்த்து வச்சுருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி வீடு பத்திரம்லாம் வச்சிருக்கீங்களோ, அதே மாரி ஒரு எந்த நகைகள் வாங்கினாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து கோல்டா இருந்தாலும் சரி, நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பத்திரமா வச்சுருங்க. அதே மாரி காயின்ஸா வாங்கி சிறுக சிறுக சேர்க்கலாமா.